நல்ல நேரம், பெரிய இடத்து சம்பந்தம். பெண்ணாக பிறந்தவருக்கெல்லாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைத்து விடுவதில்லை. பிறகு என்ன யோசனை? திருமணத்திற்கு நாளை குறிக்க வேண்டியதானே? பர்வதராஜனே, நீ இந்த இமயமலைக்கே அதிபதியாக இருந்தாலும் மூ உலகத்திற்கே அதிபதியாக விளங்கும் பரமேஸ்வரனுக்கு உன் மகள் பார்வதியை மனம் செய்து கொடுக்கப் போகிறாய். நான்முகனையும் நாரணனையும் தேடி உலகில் உள்ளோர் வரங்கேட்டு செல்லுவார்கள். இன்று அவர்களே ஈசனுக்கு பெண் கேட்க இங்கு வந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே பார்வதி தேவியை பெற்ற இமவானும் மேனையும் பெரும் பாக்கியசாலிகள் தான். உண்மை தேவேந்திரா, நீ சொன்னது முற்றிலும் உண்மை. என்ன பர்வதராஜனே, ஏன் மௌனம்? என் மனையாள் ஏதோ ஒரு அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாள். இறைவனே மாப்பிள்ளையாக இருந்தாலும் பெண்ணை கொடுப்பதற்கு முன்பு பெற்றோர்கள் தங்கள் அபிப்பிராயங்களை தாராளமாக சொல்ல வேண்டியதுதானே? மன்னிக்க வேண்டும், நான் சொல்வதை பெரியோர்கள் தவறாக பொருள் கொள்ள வேண்டாம். ஈசன் உலகை காக்கும் இறைவன்தான், அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தன்னை பொறுத்தவரையில் சகலத்தையும் வெறுத்து சன்னியாசி கோலத்தில் இருக்கிறாரே, அப்படிப்பட்டவருக்கு அரசு குடும்பத்தில் பிறந்த எங்கள் புதல்வி வாழ்க்கைப்பட்டால் அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே என்று என் மனம் சற்று சஞ்சலப்படுகிறது. ஊரும் உலகமும் வாழ உழைப்பவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் தேவி. ஆனால் அதே சமயம் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் பார்வதி தேவியுடன் யாவரும் வியக்கும் வண்ணம் வாழ்ந்து காட்டுவார். அத்துடன் ஆண்டி கோலத்தில் இருக்கும் இறைவனை கல்யாண தினத்தன்று அரச கோலத்தில் கல்யாண சுந்தரராக அழைத்து வருகிறோம். போதுமா? மிக்க மகிழ்ச்சி. எங்கள் பெண்ணை இறைவனுக்கு கொடுக்க முழு மனதுடன் சம்மதிக்கிறோம். नमतोपसद्य मित्रं देवं मित्रदेयन्नो अस्तु मनोराधार हविषा वर्धयन्तः शतं जीवेम शरदस्सवीराः तवो तवो भवति जायमानोन्नां केतुषुसामेत्यग्रे भागं देवेभ्यो विददात्यायं प्रचन्द्रमा शिरति दीर्घमायो सुमङ्गलीरियं वधूरिमाकं समेतमस्यता सौभाग्यमस्यै दत्त्वायातास्तं विपरेतना इमां त्वमन्त्रमेष्वस्तु पुत्रागं शुभगां कुरु।